Good morning, students. This is Ashok Kumar, your JW Max Trader. Welcome to Max with AK46. Actually, நீங்க quadratic equationல part 2 வீடியோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்னு லேர்ன் பண்ண போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். மோரோவர் quadratic equationsக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்த்து முடிச்ச உடனே வீட்டில் நல்லா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அந்த டவுட்ஸை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். மோரோவர் இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இயர்ல நீங்க எழுத போற எக்ஸாம்ல கண்டிப்பா நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பர்சனா என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ லெசனுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Quadratic equation is given which is x square minus p plus 2 into x plus 2 times p plus 9 which is equal to 0. Here p is any real number. Roots எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா both the roots are நெகட்டிவா இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு. பர்டிகுலரா ரெண்டுமே எங்க இருக்குன்னா belongs to alpha comma beta, that is இந்த p ஓட வேல்யூ. நாம் ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பீட்டா மைனஸ் 2 ஆல்பா என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாரி, இந்த கொஸ்டின் வந்து 2025ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி லேட்டஸ்ட் கொஸ்டின். டோட்டலா பாருங்க, இந்த ரூட்ஸ் நெகட்டிவா இருந்தால் போத் த ரூட்ஸ் பர்டிகுலரா மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் அரைஸ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, தட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா இது பாசிட்டிவா இருக்கும். தட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். வாட் இஸ் பி ஸ்கொயர்? மைனஸ் ஆஃப் பி பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணிடலாமா? மைனஸ் ஆஃப் பி பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பிளஸ் பி பிளஸ் 2 ஸ்கொயர் வரும். மைனஸ் 4 இன்ட்டு ஏ இஸ் ரீப்ளேஸ்டு பை 1, சி இஸ் ரீப்ளேஸ்டு பை 2p பிளஸ் 9 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபையும் பண்ணிக்கலாம். p plus 2 whole square expand பண்ணீங்கன்னா p square plus 4p plus 4 minus 4 into 2p is minus 8p minus 4 into plus 9 is minus 36 which is greater than or equal to 0. Further simplify பண்ணிடலாமா? p square 4p minus 8p is minus 4p, 4 minus 36 is minus 32 which is greater than or equal to 0. So, இது ஒரு quadratic polynomial. இதை factorize பண்ணிடலாம் by using sum and product method. Product என்னவா இருக்கும் பாருங்க, minus 32 into 1 minus 32, middle term வந்து minus 4 ஆகும். Splitting the middle term கூட அதை சொல்லுவாங்க. என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம்? minus 8 plus 4. கோஎஃபிஷியன்ட் p square 1 இருக்கிறதுனால இந்த நம்பர் அப்படியே டைரக்டாவே நம்மளால எடுத்துக்க முடியும். So, minus 8 will become plus 8 plus 4 will become minus 4. அப்போ p belongs to what அப்படின்னா முக்கியமா பாருங்க, greater than or equal to 0 இருக்கும்போது p ஓட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, does not belongs to, this will become minus 4, this will become plus 8. கரெக்டா? plus 8க்கும் minus 4க்கும் பிட்வீன்ல அந்த ரூட்ஸ் இருக்காது. ஸோ how can we take அப்படின்னா minus infinity to minus 4 union plus 8 to infinity. இதான் p ஓட இன்டர்வல். இதான் does not lies between அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க ரெண்டு நம்பரையும் சைன் சேஞ்ச் பண்ணி இங்க எழுதிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கம்ப்ளீட்டட். செகண்ட் கண்டிஷன் பாருங்க, sum of the roots அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். வாட் அபவுட் sum of the roots as per the question? minus of p plus 2 by 1, அது minus b by a னு ஜெனரலா சொல்லுவாங்க. What is minus b by a here? p plus 2 which is clearly negative. அப்படின்னா p என்னவா இருக்கும்? less than minus 2 இருக்கும். இதை ஹைலைட் பண்ணிக்கலாமா? அடுத்தது product of the roots, that is alpha plus beta. இது alpha into beta. இது கம்ப்ளீட்டா பாசிட்டிவா இருக்கும். What is alpha into beta? c by a which is greater than 0. What is c by a? 2p plus 9 by 1, that is exactly 2p plus 9.
greater than 0 இருந்தா p is greater than minus 9/2 இருக்கும். So these are all the values for p. ஒரு ரியல் லைன் ஒன்று டிரா பண்ணிக்கோங்க. இதுல ஒவ்வொரு இன்டர்வல்ல இருக்க பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த இடத்துல -4 and +8 இருக்கு. ஸோ இங்க -4 செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்க +8 செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் த p பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். இதுல இருக்க நம்பர்ஸ். அடுத்ததா இன்டர்வல் -2 விட லெஸ்ஸர்னு சொல்லியிருக்காங்க. -2 இந்த பிளேஸ்ல இருக்குமா? இப்ப டிஃபரெண்டான ஒரு ஷேட் நம்ம பண்ணிக்க போறோம். இதுதான் -2 விட லெஸ்ஸர், டிஃபரெண்டான ஷேட். இதுல -4 இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது -9/2 விட கிரேட்டர். வாட் இஸ் -9/2னா -4.5 இந்த பிளேஸ்ல இருக்கும். திஸ் இஸ் -9/2. அதோட கிரேட்டர்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாமா? இந்த பிளேஸ் ஹைலைட்டை கொஞ்சம் மாத்திக்கிறேன். இப்படி இருக்கும். இதான் -9/2 விட கிரேட்டர். மூணுத்துலயுமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா -9/2 இருக்கு, -4 இருக்கு. So p finally belongs to -9/2, not available. பாருங்க, -9/2 விட கிரேட்டர், -4 விட லெஸ்ஸர். இன்டர்வல் ஆல்ரெடி பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பா அண்ட் பீட்டா. ஸோ ஆல்ரெடி இந்த பிளேஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா அவைலபிளா இருக்கும். ஸோ ஆல்பா ஈக்குவல் டு வாட்? திஸ் -9/2. Beta equal to -4. Actually question is beta -2 alpha. Beta -2 alpha. Beta value is -4. -2 into alpha plus 9 or -4 plus 9 is equal to +5. That's all. We got that. Quadratic equation today's session second question. This is also 2025 question. The question la கொடுத்திருக்க information பாருங்க. The quadratic equation is given. That is 2x square plus a minus 5 into x plus 15 equal to 3a, where a belongs to any real number னு கொடுத்திருக்காங்க. has no real root. இதான் condition. ஆக்சுவலா நாம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, இந்த a இருக்கு பாத்தீங்களா, a lies between some interval. கொஸ்டின் அடிஷனலா கொடுத்திருக்கிறது ஆல்பா கமா பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வல் இருக்கு. அதுலதான் ஆக்சுவலா ஏ பிலாங்ஸ் டு இருக்கும். சச் தட் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, இந்த ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் பிட்வீன்ல இருக்க இன்டீஜர்ஸ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. வாட் வி ஆர் கோயிங் டு செலக்ட் இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆல்பா, லெஸ் தன் பீட்டா. ஆனா எக்ஸ் கண்டிப்பா இன்டீஜரா தான் இருக்கணும். ஃபைனலா என்ன பண்ணணும்னா, அந்த இன்டீஜர் ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேட்கறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ 2025 கொஸ்டின். ரொம்ப 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 ஈஸி. பிகாஸ் இந்த நோ ரியல் ரூட் பத்தி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லயே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நோ ரியல் ரூட் ஆர் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? No real root means b square minus 4ac is less than 0. What is b square? A minus 5 whole square. Minus 4 into a into c. a ஓட வேல்யூ பாருங்க 2 ஆ இருக்கு. 4 into 2 8. c ஓட வேல்யூ இந்த 3a லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வந்துட்டா கிடைக்கும். So 15 minus 3a which is less than 0. இந்த பிளேஸ்ல பாருங்க a minus 5 whole square, let it be as it is. இதுல இருந்து -3 மட்டும் காமனா எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. So plus 24 you will get. அப்ப பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்னா a minus 5 இருக்கும். இப்ப a minus 5 பாருங்க both the termsலயும் அவைலபிளா இருக்கும். So it can be taken out as common factor. பேலன்ஸ் என்ன இருக்கும்? இதுல one more time a minus 5, இந்த இடத்துல plus 24 இருக்கும், which is less than 0. a minus 5 into a minus 5 plus 24 is plus 19. ஓகேவா? a minus 5 equal to 0 நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? plus 5 கிடைக்கும். a plus 19 is equal to 0 அப்படின்னா நமக்கு minus 19 கிடைக்கும். ரைட்டா? that means a lies between this minus 19 and plus 5. இப்படி எழுதலாமான்னு பாருங்க. a is greater than minus 19, lesser than plus 5. இதுக்கு பிட்வீன்ல இருக்க இன்டீஜர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். ரைட்டா?
summation of x square small x belongs to the capital X. இந்த capital X இந்த செட்டுக்குள்ள என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைட்ல நான் நம்பர் எடுத்துக்கிட்டா -18 ஸ்கொயர் பிளஸ் -17 ஸ்கொயர் பிளஸ் -16 ஸ்கொயர் இப்படி எழுதிட்டே போய் ஃபைனல் எங்க முடிக்கலாம் 1 ஸ்கொயர் அடுத்தது -1 ஸ்கொயர். திஸ் இஸ் ஆக்சுவலி 0ல இப்ப ஸ்டார்ட் ஆகி +4 வரை டிராவல் ஆகும். 0 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். திஸ் மச் இன்டிஜர்ஸ் மட்டும் தான் நமக்கு அவைலபிளா இருக்கும். ஒரு நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது அதுவும் பாசிட்டிவ் நம்பரா கன்வெர்ட் ஆயிடும். நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 6. இதுல இந்த பார்ட்ல ஸ்டார்ட் பண்ணி till 18 வரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா n equal to 18 கிடைக்கும். இதுல டைரக்டாவே 4 டேர்ம்ஸ் தான் இருக்கு. அதனால இத மேனுவல் கால்குலேஷன் டைரக்டா பண்ணிக்கலாம். இங்க மட்டும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மேஷன் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 into 18 plus 1 is 19. 2 into 18 is 36. 36 plus 1 is 37 whole divided by 6. இந்த இடம் பாருங்க. இது 16, இது 9. 16 plus 9 is 25. 29, 30. ரைட்டா? இந்த பிளேஸ்ல பாருங்க 6 and 18 கேன்சல் பண்ணினா you will get 3. 3 into 19 is what? 57. 57 into 37 plus 30. இந்த 15 and 37 நம்ம மேனுவலா ரஃப் கால்குலேஷன்ல பண்ணிக்கலாம். 15 into 37. 7 7s are 49. 7 5s are 35. 39. 3 7s are 21. Balance 2 இருக்கும். 15 plus 2 is 17. 9 0 1 2. So 2109 already available are 30. Combine பண்ணீங்கன்னா 2139 will get. This is the final answer. That's all. Quadratic equation la today session la third question. This is also 2025 question. Very latest one. The question அவங்க கேட்டிருக்க information number of solutions. ஈக்குவேஷனா கொடுத்திருக்கிறது 9 by x minus 9 by root x plus 2 into 2 by x minus 7 by root x plus 3 is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. This is also 2025 question. ஆக்சுவலி பார்க்கும்போது இது குவாட்ராடிக் ஈக்குவேஷனா தெரியல, பட் குவாட்ராடிக் ஈக்குவேஷனா நம்மளால இதை கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த 1 by root x ன்னு ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா? 1 by root x is replaced by y யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணீங்கன்னா 1 by x is replaced by y ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டா? இப்போ 1 by x is replaced by y square இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 by root x is replaced by y இங்க. The same for the second part. 9 by x can be written as 9y square minus 9y plus 2. This becomes a quadratic equation. 2y square minus 7y plus 3. One more quadratic equation இருக்கு. ரெண்டுத்துமே மிடில் டேர்ம், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வச்சு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ இங்க 18 கிடைக்கும். 2 into 19 is 18. மிடில் டேர்ம் இஸ் -9. ரைட்டா? இங்க -3 -6 சாரி -6 -3 யூஸ் பண்ணிக்கோங்க. y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 9 இருக்கு. ஸோ 9ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா you will get -2/3. here -1/3. ரைட்டா? ஸோ ஒயோட வேல்யூ டைரக்டா இந்த பிளேஸ், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாலினாமியல் இருக்கு பார்த்தீங்களா, குவாட்ராடிக் பாலினாமியல் அதில் கிடைச்சிட்டு செகண்ட் ஒன்னுக்கு பாருங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய அதே சேம் சம் ஒன் ப்ராடக்ட் மெத்தட். 3 into 2 is 6. மிடில் டேர்ம் இஸ் -7 இருக்கு. என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம்? 3 into 2 is 6. மிடில் டேர்ம் வந்து -7. ஓகேவா? சாரி 3 into 2 is +6. ஸோ 6 -1 and -6 யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. இங்க 2 ஆல டிவைட் பண்ணுங்க, இங்க 2 ஆல டிவைட் பண்ணுங்க. ஹியர் யூ வில் கெட் -3. இங்க -1/2. இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, கம்ப்ளீட்டா சைன் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு y ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ y equal to what now? +2/3. சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. 1/3 இதோ இந்த வேல்யூ. -3 சைன் சேஞ்ச் பண்ணா 3, -1/2 பண்ணா +2. ஆக்சுவலா y ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 1 by root x.
ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. 1/√x ஓட ரெசிப்ரோக்கல் √x. இங்க ஆன்சர் என்ன வரும்? 2/3 1/3 சாரி ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா ஆன்சர் இந்த பிளேஸ்ல 3/2 3 1/3 2. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் 9/4 9 1/9 4 வரும். டோட்டல் எத்தனை வேல்யூஸ் இருக்கு பாருங்க? 4 வேல்யூஸ். அவங்க கேட்டுக்கிறது நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 4. That's all. We got the answer. Quadratic equation today's session fourth question. This is also 2025 question. Given information பாருங்க, quadratic equation கொடுத்திருக்காங்க. x square plus modulus of 2x minus 3 minus 4 equal to 0. ஆக்சுவலா நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ரூட்ஸ் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆக்சுவலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். இயர் வந்து 2025 வெரி லேட்டஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க போறது எதுக்காகனா மாடுலஸ் ஆஃப் 2x minus 3. மாடுலஸ் ஆஃப் 2x minus 3க்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இந்த 2x minus 3 ரஃப் ஒர்க் பண்ணிக்கோங்க, 0க்கு அசைன் பண்ணிக்கோங்க. அப்ப x ஈக்குவல் டு உங்களுக்கு 3/2 கிடைக்கும். கரெக்டா? இப்போ இங்க ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிச்சிடணும். ஒரு பார்ட் x இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3/2, another part is x is lesser than 3/2. நம்ம ரெண்டா பிரிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. x is greater than or equal to 3/2ல 2x மாடுலஸ் ஆஃப் 2x minus 3 அப்படியே டைரக்டா எழுதலாம். தட் இஸ் 2x minus 3. less than 3/2ல இந்த வேல்யூவை நெகட்டிவ்ல எழுதணும். அதோ மைனஸ் ஆஃப் 2x minus 3ன்னு எழுதணும். இது நிறைய பிளேசஸ்ல இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கண்டிஷனோட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை ரெண்டா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, x is greater than or equal to 3/2. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். மாடுலஸ் ஆஃப் 2x minus 3யோட வேல்யூ 2x minus 3. அதை டைரக்டா இங்க அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ வாட் டு ஐ கெட்? x ஸ்கொயர் பிளஸ் 2x minus 3. ஆல்ரெடி அங்க -4 இருக்கு. இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா x ஸ்கொயர் பிளஸ் 2x minus 3 minus 4 is -7. ரைட்டா? which is equal to 0. இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். வாட் அபவுட் ஃபர்ஸ்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac? இதை செப்பரேட்டா கண்டுபிடிங்க. ஏன்னா சில நேரங்களில் ரூட்ஸ் கிடைக்காம கூட போகலாம். 4b ஸ்கொயர் minus 4 into -7 is plus 28, which is equal to 32. அப்போ இப்போ ரூட்ஸ் ஈஸியா எழுதிடலாமா? x equal to -2 plus or minus b ஸ்கொயர் minus 4 ஓட வேல்யூ √32 whole divided by 2ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? -2 plus or minus √32னா 16 into 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 is 4. ஸோ 4√2ன்னு எழுதலாம். 2ஆல ஃபர்தரா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா -1 plus or minus 2√2. 3/2னா 1.5ன்னு அர்த்தம். 3/2னா 1.5. 1.5 விட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். இதுல ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கு, அதை இப்பயே நம்ம ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். பாசிட்டிவ் நம்பர் அதுக்குள்ள வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? அதுக்குள்ள இருக்க பாசிட்டிவ் நம்பர் பாருங்க, -1 plus 2√2. அது எப்படி கூட எழுதலாமா? 2√2 -1 அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா -1 plus 2√2. √2ஓட வேல்யூ 1.4 அப்ராக்சிமேட்டா. 2 into 1.4 2.8. 2.8ல நீங்க 1 மைனஸ் பண்ணீங்கன்னா you will get 1.8. இது அப்ராக்சிமேட்லி 1.8க்கு ஈக்குவலா இருக்கு. இது 1.5ஓட கிரேட்டர் வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் அண்டர் திஸ் கண்டிஷன். ஒன் மோர் கண்டிஷன் பாருங்க, x is less than 3/2. when x is less than 3/2ல மாடுலஸ் ஆஃப் 2x minus 3 ஓட வேல்யூ minus of 2x minus 3. அப்ப இந்த பிளஸ் வந்து மைனஸா மாறிடும். பெருசா ஒரு சேஞ்ச் இருக்காது. minus of 2x minus 3 ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற -4 அங்கே இருக்கும். இந்த ஒருக்குல இந்த -4 அப்படியே எழுதியிருக்கேன். இதை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணும்போது x ஸ்கொயர் minus 2x minus of -3 plus 3 plus 3 minus 4 is -1 equal to 0. ரைட்டா? இந்த விஷயத்தை இதுல b ஸ்கொயர் minus 4ac எல்லாம் நீங்க வேண்டாம், ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். -1 ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போங்க. ஸோ x ஸ்கொயர் minus 2x equal to +1. போத் சைடு 1 ஆட் பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் minus 2x plus 1. ரைட் ஹேண்ட் சைடில் 1 ஆட் பண்ணா you will get 2. because this is in the form of a square minus 2ab plus b square. அப்ப எப்படி எழுத முடியும்? x minus 1 whole square equal to 2. x minus 1 equal to plus or minus √2. x equal to 1 plus or minus √2ன்னு எழுதலாம். ரைட்டா?
இப்போ இதுக்கு 2 வேல்யூஸ் இருக்கு. 1 plus root 2. 1 plus root 2, another one 1 minus root 2. Root 2 ஓட வேல்யூ 1.4. 1.4 plus 1 is 2.4 ஒரு வேல்யூ. அடுத்தது 1 minus root 2. 1 minus 1.4 கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. 1 minus 1.4 is what? minus 0.4. கரெக்டா? இந்த பிளேஸ பாருங்க. இது 1.5 ஓட லெஸ்ஸர்னு சொல்லும் போது இந்த 2.8 இருக்குல்ல, 2.4 இதை ரூல் அவுட் பண்ணிடலாம். அப்ப இந்த ஒரு வேல்யூ தான் இருக்கும், தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் இங்க எப்படி கிடைக்குது? 1 மைனஸ் ரூட் 2ல கிடைக்கும். இந்த வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அங்க ஆல்ரெடி பாருங்க 2 root 2 minus 1 இருக்கு, இங்க 1 minus root 2 இருக்கு. ஃபைனல் ஆன்சர் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். 2 root 2 minus 1 ஸ்கொயர் பண்ணணும். அடுத்தது 1 minus root 2 ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 2 root 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 8. b ஸ்கொயரா உங்களுக்கு பிளஸ் 1 கிடைக்கும். மைனஸ் 2ab. 2 into 2 is 4. 4 root 2 கிடைக்கும். கரெக்டா? இந்த பிளேஸ்ல பாருங்க, a minus b ஹோல் ஸ்கொயர்ல a ஸ்கொயர் 1, b ஸ்கொயர் 2, மைனஸ் 2ab. இப்போ பாருங்க 8 plus 1 9. 9 plus 1 10. 10 plus 2 is 12. minus 4 root 2 minus 2 root 2 is minus 6 root 2. ஆப்ஷனுக்காக நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணணும். 12 and 6ல 6 காமனா எடுத்துடலாமா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 minus root 2 இருக்கும். இது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆன்சர். தட்ஸ் ஆல். we got the solution. டுடே செஷன்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல the last question, that is the fifth one. இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஆல்பா பீட்டா ஆர் த ரூட்ஸ். 2 ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. in terms of theta ல இருக்கு ஆக்சுவலா. quadratic equation is given as 2x square plus x cos theta minus 1 equal to 0. Theta belongs to open interval 0, 2 pi. இதுல நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 ஓட மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எம்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை கேபிட்டல் எம்னு எடுத்துக்கணும். ஸ்மால் எம் அண்ட் கேபிட்டல் எம் வச்சு ஃபைனலா 16 டைம்ஸ் ஸ்மால் எம் பிளஸ் கேபிட்டல் எம் ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். திஸ் இஸ் ஆல்சோ 2025, வெரி லேட்டஸ்ட் கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலா நமக்கு தேவை ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரெண்டு ஃபார்முலா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா இன்டூ பீட்டா. இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆல்பா பிளஸ் பீட்டான்றது சம் ஆஃப் த ரூட்ஸ், ஆல்பா இன்டூ பீட்டான்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. டோருக்கு பாருங்க, b ஓட வேல்யூ ஜஸ்ட் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை 2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி ஓட வேல்யூ மைனஸ் 1, ஏ ஓட வேல்யூ 2 இருக்கு, மைனஸ் 1 பை 2. இதை கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. யூ வில் கெட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 4 minus 2 into this value is plus 1. இதுதான் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்த ஃபார்முலா ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4. பிகாஸ் இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஃபார்முலா பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா இன்டூ பீட்டா ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா. இந்த பிளேஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஸ்கொயர் டோருக்கு பாருங்க வேல்யூ. ஸோ ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 4 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா இன்டூ பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஆல்பா இன்டூ பீட்டா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் 1 பை 4 வரும். முன்னாடி ஒரு மைனஸ் 2 இருக்கு. கரெக்டா? 2ம் 4ம் கேன்சல் ஆனா உங்களுக்கு 1 பை 2 கிடைக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ எம்னு சொல்லுவாங்க. மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். cos square theta ஓட மினிமம் வேல்யூ ஆஃப் cos square theta is equal to 0. cos square theta ஓட மினிமம் வேல்யூ 0. அப்ப நமக்கு ஸ்மால் m கிடைச்சிடும். எப்படின்னு பாருங்க. 0 by 4 0, 0 plus 1 is 1, 1 square is 1.
1 minus 1 by 2 is 1 by 2. This is the minimum value. Maximum value of cos square theta is equal to 1 ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிளேஸ்ல 1 வரும். 1 by 4 plus 1 whole square, that is capital M equal to 1 by 4 plus 1 whole square minus 1 by 2. இது 5 by 4. 5 by 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 by 16 minus 1 by 2 கிடைக்கும். சரியா? 16 நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல 8 இருக்கும். 25 minus 8 is 17 will come. இப்ப ஆக்சுவல் கொஸ்டின் பாருங்க. 16 times small m plus capital M. 16 into m small m. 16 into capital M. கரெக்டா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது கூட 16 மல்டிப்ளை பண்ணா you will get 8. இது கூட 16 மல்டிப்ளை பண்ணா 16 கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு 7 கிடைக்கும். 8 plus 17, sorry, 7 கிடையாது, 17. 8 plus 17 is equal to 25. That's all. We got the answer.